பண்ண போகிறது பிரெட் பிரியாணி. பிரெட் பிரியாணிக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் வந்துட்டு 2 பிரெட்டு துண்டை வந்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து தனியாக ஓரமாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பிரெட்ஸ் எல்லாம் வந்து நெய்யில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடணும். எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் தனியாக வச்சுட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து திரும்ப எண்ணெயை ஊற்றி 1 ஸ்பூன் நெய்யும் ஊற்றி அதில் வந்து பட்டை ஏலை, அப்புறம் சோம்பு, ஏலக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல்லு போனதுக்கப்புறம் வெங்காயத்தை கட் பண்ணி அதில் இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு போனதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு வதக்குறோம். லைட்டாக உப்பு போட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு வதக்க போகிறோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னா அதோட ஒரு தக்காளி கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். இப்போ நான் கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் என்ன காய்கறி உங்களுக்கு ஆட் பண்ண முடியுமோ உருளைக்கிழங்கு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பட்டாணி ஆட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 1/2 அன் ஹவர் ஊற வைக்கணும். ஊற வச்சு ஊறினதுக்கப்புறம் அதை கடைசியாக ஆட் பண்ணிக்கணும். காய்கறிகளோடு ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணலாம். காய்கறியெல்லாம் கட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இது வதங்கட்டும். வதங்கினாலும் நம்ம அதை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து காய்கறியெல்லாம் போட ஆரம்பித்தாச்சு. கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் போட்டு தக்காளிக்கு அப்புறம் போட்டு வதக்கிட்டுருக்கோம். வதக்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, பட்டாணி அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து உப்பு லைட்டாக போட்டு வதங்கட்டும். காய்கறிக்கு தேவையான உப்பு போட்டு வதக்கணும். அதுக்கடுத்து நாங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள் இருக்குது, அதில் 2 ஸ்பூன் போட போகிறேன். One and 2. ஓகேங்களா? ஸோ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வதக்குவோம். மஞ்சத்தூள் மிளகாத்தூள் வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் ஸோ மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் காய் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக விடுவோம். வெந்ததுக்கப்புறம் ஊற வச்ச அரிசி, நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தேவையான தண்ணி 1 டம்ளருக்கு வந்து நான் வந்து அப்படியே டபுள் த ரேஷியோ வந்து தண்ணி ஊற்றுவேன். ஸோ ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பை போட்டு அதில் வந்து மூடி வச்சு வெந்ததுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி இந்த வறுத்து வச்ச ப்ரெட்டை வந்து நம்ம அதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது. ஸோ இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நம்ம அரிசி போட்டு ஆட் பண்ணுவோம். ஸோ அரிசி போட்டு நல்லா கிளறியாச்சு. இந்த இதெல்லாம் போட்டாச்சு, காய்கறி எல்லாமே போட்டாச்சு. ஸோ இப்போ தேவைக்கான தண்ணியை போட்டு ஊற்றி அதில் வந்து கொஞ்சம் தேவைக்கான உப்பை போட்டுட்டு ஒரே ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு மூடி வச்சிட்டோன்னா இது வந்து நல்லா வெஜிடபிள் பிரியாணி மாதிரி ரெடி ஆகிடும். ரெடியானதுக்கப்புறம் வறுத்து வச்ச பிரெட் துண்டை அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா பிரெட் பிரியாணி ரெடி. ஸோ இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. 3 சொம்பு தண்ணி ஊற்றிட்டேன். ஸோ சாப்பாட்டுக்கு ஏற்ற உப்பு போட போகிறோம். ஓகே, இப்போ மூடி வச்சோம்னா 2 விசில் விட்டோம்னா ரெடி ஆகிடும். ஸோ இப்போ குக்கர் எடுத்தாச்சு. குக்கர் எடுத்தோன்னா நமக்கு வந்து வெந்துடுச்சு வெஜிடபிள்ஸ்லாம். இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து வறுத்து வச்ச பிரெட்ஸ் துண்டை வந்து இதில் போட்டுட்டு ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுறலாம். நெய்யில் ரோஸ்ட் பண்ண பிரெட்ஸ் எல்லாம் வந்து கிளறி விட்டாச்சு. ஸோ பிரெட் பிரியாணி ரெடி. ஸோ அவ்வளோதான், பிரெட் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.